இப்போ சென்னையில ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டி. ஒன்னு இஎம்ஐ, இன்னொன்னு ரெண்ட். போரூர், காட்டுப்பாக்கம். ரெண்டட் ஹவுஸ்னா உங்க ரெண்ட், அவங்க அசர்ட். ஓன் ஹவுஸ்னா உங்க இஎம்ஐ, உங்க அசர்ட். For bookings call 8682089820. Stepstone Viram Phase 2. காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments. Just 79 lakhs all inclusive. முதல்வர் விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச்சு போகுது. எப்படி பாக்குறீங்க? ஆஸ் எ பாலிட்டிஷியன் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஜனநாயகத்தில் யாரும் எப்போதும் எப்படியும் வரலாம்ங்கிறதான் இருக்கு. அதனால் இவர் தான் வருவார், இவர் வரமாட்டார் என்பதெல்லாம் இல்லை. அரசியலுக்கு கடுகளவு கூட சம்பந்தமே இல்லை. அதிகாரியாக இருந்த ஐக்கிய குஜரால்னு ஒருத்தர் கூட பிரைம் மினிஸ்டர். தலைவர் கொண்டாட பண்பு என்பது அவன் வகிக்கிற பதவி என்பது மட்டுமல்ல. பிரதமர் பதவி அப்படின்னு அந்த கனவு வந்துட்டு எந்த மாதிரி பார்க்கப்படுது? உடனே அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படிங்க பிஜேபிக்கு ஆதரவானா? அப்ப பிஜேபிக்கு ஆதரவானா அவர் இவர் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி ஒத்துக்குதா? உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட வந்துட்டு நம்ம முதல்வரை சந்திச்சாங்க இல்லையா? இந்த ஒரு சந்திப்பு வந்துட்டு இது கூட தொடர்புடையதா பார்க்கலாம். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை எனக்கு புரியலையே. தாவேகாவினர் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ரசிகர் மனப்பான்மையில இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கரெக்டா சொல்லியிருக்காருமா. ஒரு மனிதனுக்கு ரசிகர் மனப்பான்மை இருக்கணும். ஏற்கனவே குறைஞ்சுக்கிட்டு இருக்கு. இருக்கிறதே அதை மூடி விமானதளம் வைக்கிறான்னா அவன் முட்டாள். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு திருச்சி வேலுசாமி அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ஓகே சார், இப்ப சமீப காலமாவே வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கிற நிறைய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முதல்வர் விஜய் அவர்கள் தான் அடுத்த பிரதமர் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பேச்சு போகுது. அதே மாதிரி அவருக்கு பிரதமர் கனவு வந்துட்டுது, அந்த மாதிரி எல்லாம் கூட வந்துட்டு நிறைய செய்தி வருது. சோ நீங்க ஒரு காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவரா இதை எப்படி பாக்குறீங்க சார்? நீங்க அடிப்படையில் ஒரு விஷயத்த நீங்க உங்களை போன்ற இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். மன்னர் ஆட்சியில தான் மன்னர் மகன் மகள் பேரன் இப்படி வருவாங்க. சர்வாதிகாரிகள் அவங்க வீட்டுக்காரங்க வருவாங்க. ஜனநாயகத்தில் யாரும் எப்போதும் எப்படியும் வரலாம்ங்கிறதான். அதனால் இவர் தான் வருவார், இவர் வரமாட்டார் என்பதெல்லாம் இல்லை. உங்களுக்கு நல்ல உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இந்த நாட்டில் அரசியலுக்கு கடுகளவு கூட சம்பந்தமே இல்லை. அதிகாரியாக இருந்த ஐக்கிய குஜரால்னு ஒருத்தர் கூட பிரைம் மினிஸ்டர். இதை நீங்க உள்வாங்கிட்டானாவே இது ஒரு பெரிய விஷயம் இல்லை நினைப்பீங்க. அதை போல அவர் வருவாரா இவர் வருவாரான்னு கேசிப்ஸ் உருவாக்குவது அதை பத்தி கவலைப்படக்கூடாது. ஆஸ் எ பாலிட்டிஷியன் நான் எப்படி பார்க்கிறேன்னா, அரசியல் இருக்கிறவர்கள் பதவியை நோக்கியுமே பயணம் படுகிற போது அவர்கள் சோர்ந்து போறான். இது ஒரு ரேஸ்ல போயிட்டே இருக்கணும். எப்ப ஃபிட்டின் ஆகும் நமக்கு தெரியாது. சில பேர் ஓடுறதுக்கு முன்னாலே ஃபிட்டின் ஆயிடுவான். சில பேர் 10 ரவுண்டு ஓடுனதுக்கு அப்புறம் ஃபிட்டின் ஆகாம இருப்பான். ஆனாலும் சோறாமல் அந்த ரேஸ்ல போயிட்டே இருக்கிறவனுக்கு எப்போ சோர்வு இருக்கு. நீங்க அதை இப்படி பார்க்கணும். பதவி மட்டும்தான் அரசியல்ல முக்கியம் நினைச்சா உங்களுக்கு சோர்வு வரும். இன்றைய வாழ்கிற இந்த உலகத்துல காந்தியை விட ஒரு தலைவர் உலகத்துல யாராவது உண்டா? அவர் பஞ்சாயத்தோட மெம்பரா கூட இல்லை. அதனால ஒரு தலைமை கொண்டான ஒரு தத்துவம், அதுக்கு அடையாளம் என்பது அல்லது தலைவர் கொண்டாட பண்பு என்பது அவன் வகிக்கிற பதவி என்பது மட்டுமல்ல. சில நேரம் விபத்துல தப்பானவெல்லாம் கூட வந்துருவான். ஹிட்லர் இல்லையா நாட்டுடைய ஜெர்மனியுடைய அதிபரா? ஏன் ராஜபக்ஷ இல்லையா சிலோன்ல? அதனால வெறும் பதவியை நோக்கியே நம்முடைய சிந்தனை பேச்சு தேவையில்லை என்பது கிடைக்கிறது. ஓகே சார், அதே மாதிரி வந்துட்டு எலெக்ஷன் நடந்தப்போ வந்துட்டு தாவேகா அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்க முதல்ல வந்துட்டு காங்கிரஸ் தான் வந்துட்டு கூட்டணிக்கு வந்துட்டு சம்மதிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து அவங்க இப்ப பிரதமர் பதவி அப்படின்னு அந்த கனவு வந்துட்டு எந்த மாதிரி பார்க்கப்படுது? இது வந்துட்டு பிஜேபிக்கு அவங்க சப்போர்ட்டடா இருக்கிற மாதிரியா, இல்ல வந்துட்டு காங்கிரஸ்க்கு வந்துட்டு அவங்க எதிர்த்து செயல்படுற மாதிரி ஏதாவது உங்க கருத்து? அதாவது உங்களை போல என்ன புரிஞ்சுக்கணும்னா, பேசுவது எல்லாமே அரசியல்ல பேசுறதா உண்மையெல்லாம் எடுத்துக்கூடாது. உங்களை பார்க்கும்போது சிரிச்சுட்டே அது ஒரு வகை உண்டு. உங்களை நான் காலி பண்ணணும்னு நினைச்சேன்னா பக்குவப்பட்ட அரசியல்னா ஆமா உன்னை போல உண்டா. அதாவது திருதராஷ்டிர ஆலிங்கனம்னு சொல்லுவாங்க. அடிச்சு விரட்டுறதுங்கிறது வேற, கட்டி அணைச்சு அழிக்கிறது வேற. அதனால அரசியல் பேசுவதெல்லாம் இதெல்லாம் உண்மையை நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உடனே அவர் பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டாங்களே அப்படிங்க பிஜேபிக்கு ஆதரவானா? அப்ப பிஜேபிக்கு ஆதரவானா அவர் இவர் பிரைம் மினிஸ்டர் பிஜேபி ஒத்துக்குதா? அது இல்லை. அதனால இப்படி பார்க்கும் போது உங்களுக்கு கருத்து குழப்பம் வரும். அதை விட்டுட்டு நடக்கிறது நடக்கட்டும், யார் வேணாலும் விருப்பப்படலாம், அது வேற. நடக்குமா நடக்காதுன்னு யாரு கையில் இருக்கு? ஒரே ஒண்ணுமா, என்னை பொறுத்தவரை என்னுடைய தத்துவம், பிறப்புக்கு நாம் காரணம், இறப்பு நம் கையில் இல்லை. இடையில இருக்கிற எதுக்கும் நாம் உரிமை கொண்டாட முடியாது.
இந்த தத்துவத்தை, இந்த உண்மையை புரிந்து கொண்டால் யாருக்கும் எந்த சோர்வும் இல்லை, மயக்கமும் இல்லை, தயக்கமும் இல்லை. இப்படி பார்க்கும்போது இப்போ நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி நிறைய இது வச்சு நம்ம நம்ப முடியாது அப்படின்னு. அப்போ ரீசெண்டா வந்துட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட வந்துட்டு நம்ம முதல்வரை சந்திச்சாங்க இல்லையா? ஆமா, இந்த ஒரு சந்திப்பு வந்துட்டு இது கூட தொடர்புடையதா பார்க்கலாம் இல்லையா? அதாம இது என்ன குழப்பம்னு கேட்டா, உங்களை போன்றவர்கள் யதார்த்தவாதிகளுக்கு குழப்பமே வர்றதில்லை. கிரிமினலாம் சொந்திச்சா இதெல்லாம் குழப்பம் வரும். இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சரும் ஒரு மாநிலத்துடைய முதலமைச்சரும் சந்திக்கிறதுல என்ன பெரிய பிரச்சனை எனக்கு புரியலையே. பிஜேபிக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் தானே. காங்கிரஸ் இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் பிரைம் மினிஸ்டர் பேசவே இல்லையா? பேசுறாங்கல்ல. ஜனநாயகத்தில் இதெல்லாம் அதாவது இந்த தோழமை உணர்வு இருக்கணும்னு நினைக்கணும். ஏன் இருக்குன்னு நினைச்சாக்க அது உங்களுடைய பலவீனம் வழிய அது ஜனநாயகத்துக்கு முரணானது. அதனால யாரும் யாருடனும் பேசலாம். ஜனநாயகத்துல எதிராக கொள்கை ரீதியா இருக்கலாம், தத்துவ ரீதியா எதிராக இருக்கலாம், அரசியல் எதிரியா இருக்கலாம். தனிப்பட்ட முறையில் தோழமையோடு மனிதாபிமானத்தோடு பழகுவதுதான் ஒரு நல்ல பண்பு. அந்த பண்பு நீங்க எடுத்துங்க, அப்போ உங்களுக்கு ஒன்றும் குழப்பம் இருக்காது. ஓகேங்க சார். அப்படி பார்த்தாலும் இப்போ ரீசெண்டா வந்துட்டு அங்க இருக்கிற எம்எல்ஏ அமைச்சர்கள் இவங்க எல்லாருமே கூட வந்துட்டு இன்றைய முதல்வர் நாளைய பிரதமர் இந்த அளவுக்கு வந்துட்டு பேசிட்டு இருக்காங்க இல்லையா? இல்ல நீ சொல்லிருமா, நாளைக்கு என்னை பிரைம் மினிஸ்டர் சொல்லிருமா, எனக்கு ஒன்றும் வருத்தமே இல்லை. இந்த பேட்டியில சொல்லி நாளை பிரதமர் நீங்க தான் சொல்லுங்க. என்ன இருக்கு, நான் முதல்ல சொல்லிட்டேன், நாம் விரும்புவதெல்லாம் நடக்கிறது இல்லை. அதனால ஜனநாயகத்தில் நம்ம முதல்ல சொன்னதான் தத்துவம். இவன் தான் ஜெயிப்பான், இவன் தோற்பான், இவன் எப்பவுமே ஜெயிக்கவே மாட்டான், இவன் எப்பவும் தோக்கவே மாட்டான் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. யார் வேணாலும் வரலாங்கிறது தான் ஐக்கிய குஜரால உங்களுக்கு சரியா உதாரணம். அதனால அந்த இதுக்காக நம்ம போட்டு மண்டையை போட்டு உடைச்சுக்கிறத விட, அவர் இன்னைக்கு முதல் மந்திரியா இருக்கிறார். முதல் மந்திரியாக இருக்கிற போது அவருடைய ஆட்சி நிர்வாகத்தில் நிறை இருந்தால் பாராட்டுவதும், குறை இருந்தால் விமர்சனம் பண்ணுவதும், அந்த இடத்துக்கு நாம போயிட்டா நமக்கும் குழப்பம் இல்லை, நம்மால மக்களுக்கும் குழப்பம் இல்லை. அதை விட்டு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னாக்க மக்களும் குழப்பி போயிருவாங்க. கரெக்ட் தான். ஓகே சார். அதை தொடர்ந்து நம்ம காங்கிரஸோட மாநில தலைவரும் வந்துட்டு மாணிக்க தாகூர் அப்படின்றவங்க வந்துட்டு ரீசெண்டா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தாவேகாவினர் வந்துட்டு இப்போ வரைக்கும் அந்த ரசிகர் மனப்பான்மையில இருந்து வெளியே வரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் கரெக்டா சொல்லியிருக்காருமா. ஒரு மனிதனுக்கு ரசிகர் மனப்பான்மை இருக்கணும், எதையும் ரசிக்கணும், அப்பதான் நல்ல மனுஷனா இருக்காங்க. இல்லைன்னா அவன் மிருக குணமா ஆயிரும். அவர்கள்லாம் அந்த நல்ல மனிதாபிமானத்தோடு இருக்காங்க. ரொம்ப நாசுக்கா சொல்லியிருக்காரு. உங்களுக்கு புரியலமா, நான் என்னவா பண்றது? சரிங்க சார். இப்போ தாவேகா கூட வந்துட்டு தேசிய அளவில் இப்போ நிறைய பேர்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்குது. இப்போ நம்ம சமூக வலைத்தளங்கள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விஜய் தளபதி அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி போடுறதெல்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம் எல்லாம் வந்துட்டு கடைசியில காங்கிரஸ்க்கே வந்துட்டு ஒரு எதிராக வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதாவது இப்போ உங்க கேள்வி என்ன, கிணத்து தவளைன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுக்கு சொல்றதுன்னா, கிணத்துல இருக்க தவளை உலகமே இதுதான் நினைச்சுக்குமா. அதனுடைய தப்புக்கு மற்றவங்க பொறுப்பாக்க முடியாதுல்ல. அதனால உங்க கேள்விக்கு நீங்க தான் பொறுப்பு, நான் இல்லை. ஏன்னா இவர் ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்துட்டார். இவர் அந்த இடத்துக்கு போகிற போது இதற்கான ஒரு கட்டமைப்பு இங்க இருக்கிற 10 பேர் உங்களை போல என்ன போல 10 பேர் ரீல்ஸ் போடுறதுனால வந்துட போறதில்ல. இந்தியா முறையாக வர்றதை சொல்றேன். ஐக்கிய குஜராத் மாதிரி சம்பந்தம் இல்லாம யானை மாலை போட்டதாலே ஆழ வந்த ராணி பாட்டு வருமே, அந்த மாதிரி விபத்துல வர்றதை பத்தி நான் சொல்றேன். முறையாக வருவதென்றால் இந்தியா என்கின்ற ஒரு நாடு என்ன என்பதை தெரியாதவர்கள் தான் அப்படி பேசுவாங்க. உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இன்றைக்கு உலகத்திலேயே இந்தியாவில தான் அதிக ஜனத்தொகை இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? சைனாவை தாண்டி இருக்கு. கிட்டத்தட்ட 150 கோடியை நெருங்கிருச்சு இந்தியாவுடைய ஜனத்தொகை. அவ்வளவு பெரிய நாட்டுல இந்தியாவுடைய வரைபடம் கூட தெரியாத, எல்லை கூட தெரியாத சில கூமுட்டைகள்லாம் இந்த மாதிரி இஷ்டத்துக்கு கிளப்பி விட்டு மக்களை குழப்பிட்டு இருக்காங்க. இதை கட்டமைப்பது யாரும் கட்டமைக்க முடியாது. அவ்வளவு பெரிய நாடு. அஸ்ஸாம் உங்ககிட்ட பேசுறவங்க அஸ்ஸாம் எங்க இருக்குன்னு கேளுங்க, நாகாலாந்து எங்க இருக்குன்னு கேளுங்க, அருணாச்சல பிரதேசம் எங்க இருக்குன்னு கேளுங்க. இதெல்லாம் ஒன்றும் தெரியாது. தெரியாம இங்க உட்காந்து எந்த கோடம்பாக்கத்துல உட்காந்துக்கிட்டே உலகத்தையே பாக்கெட்ல இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பாருங்க. அவர்களால் அவர்களும் குழம்பி மக்களையும் குழப்பிட்டு இருக்காங்க. நாம் அதை செய்ய வேண்டாம். ஓகே சார். உங்க வியூல பாக்கும்போது அவர் பிரதமர் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? ஏமா எனக்கு போட்டிக்கிறீங்கம்மா, நீங்க நான் வரணும்னு நினைக்கிறேன், நீங்க என்ன வர சொல்றீங்க? நீங்களும் நினைங்க, தப்பு இல்ல. ஓகேங்க சார். உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல். கரெக்ட். நீங்க நினைக்கிறதையே பஞ்சாயத்து கூட நினைக்கிறீங்க, பிரைம் மினிஸ்டர் நினைக்கிறீங்க. ஓகே சார். அதே மாதிரி இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல நான் ஒரு விஷயம் பார்த்தேன். தேசிய அளவுல 3 அணிகளா வந்துட்டு இப்ப வரப்போகுது அடுத்த எலெக்ஷன்ல. அதுல வந்துட்டு திமுக ஒண்ணு, அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி, கம்யூனிஸ்ட் கட்சிகள், அது கூட சேர்ந்து இது காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் வந்துட்டு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ் இன்னைக்கு நான் பார்த்தேன். இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவதுமா, நான் முதல்ல சொன்னதான், எங்கேயோ கோடம்பாக்கத்துல ஏசி ரூமுக்கு வந்து அவன் எழுதுறதுனால நம்ம பேசிட்டு இருக்க வேணாம். நடைமுறைக்கு என்ன சாத்தியம் பார்க்கணும். நான் முன்னாலே சொன்னேன்ல, இதுதான் நடக்கும், இது நடக்காது என்பது ஜனநாயகத்தில். ஜனநாயகத்துடைய பலம் என்பது எதுவும் எப்போதும் எப்படியும் நடக்கும் என்பதுதான். அந்த பலம் இருக்கிற ஜனநாயகத்துல இப்படிதான் வரும், அப்படித்தான் வரும், நம்ம விருப்பத்தை சொல்லலாம், நம்முடைய ஆசையை சொல்லலாம்,
இதுதான் நடக்கும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டால் அது உங்களுடைய அறியாமை. நான் தெளிவா இருக்கேன். அதனால எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கு பிரைம் மினிஸ்டர். சான்ஸ் இருக்கு சார். பிரைம் மினிஸ்டராக வாழ்த்துக்கள் சார். இப்பதான் இப்படி சொல்லுமா, நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள் சார், நிஜமாவே வாழ்த்துக்கள். ஓகே சார், அடுத்தபடியே வந்துட்டு இந்த பரந்தூர் விமான நிலையம் வந்துட்டு ரத்து பண்ணிட்டதா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். அது தொடர்ந்து நிறைய விமர்சனங்கள் வருது, நிறைய சர்ச்சைகள் வந்துட்டு போய்கிட்டே தான் இருக்கு. உங்களோட கணிப்பு படி அது நிஜமாவே வந்துட்டு தமிழகத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா சார்? இப்பதான் நல்ல இடத்துக்கு வருதுன்ற நான் உங்களை போன்ற நகரவாசிகளுக்கு புரியாது. அதாவது விமான நிலையத்தை எங்க வேணாலும் வைக்கலாம், ஆனா விளைநிலத்தை உருவாக்குறது தான் கஷ்டம். தமிழ்நாட்டில் காலங்காலமாக செல்வ செழிப்பாக இருந்த அந்த விவசாயம் நடந்த இடங்கள்லாம் பட்டு போய் இன்னைக்கு மிக மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. தஞ்சாவூர்லயே இன்னைக்கு விவசாயம் ஃபில்டர் பாயிண்ட் போட்டு பம்ப் செட்ல தான் நடக்குது அப்படிங்கிற உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டால் இந்த கேள்வி கேட்க மாட்டீங்க. இந்தியாவிலேயே மிக பிரமாதமான நெற்களஞ்சியம் சொல்லப்பட்ட தஞ்சாவூர் நிலைமை அப்படி. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே பல இடங்கள்ல முல்லை பெரியாறுல பிரச்சனை வந்துச்சு இல்ல, காவிரினால பல லட்சக்கணக்கான ஏக்கர் பாசனம் இல்லை. இதை என்னால் சொல்ல முடிஞ்சது காரணம், எங்கள் சொந்த ஊரில் நாங்கள் விவசாய குடும்பத்தை வந்தவங்க. நான் ஒரு 50-60 வருடத்துக்கு முன்னால வரணும், எங்க ஊர்ல இருக்க வாய்க்க நான் வெளிப்படையா சொல்றேன். 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் படிக்கும் போது மத்தியானம் 1 மணிக்கு பள்ள விட்டு 2 மணிக்கு பள்ள ஸ்கூல் வரும் இல்ல, 1 மணிக்கு ஓடி போய் ஆத்துல குதிச்சு குளிச்சுட்டு அப்படியே திரும்பி ஸ்கூலுக்கு வருவோம். 365 நாளும் தண்ணி வரும். இன்றைக்கு ஒரு போக சாவடி கூட தண்ணி இல்லை. இப்படி போய் கொண்டிருக்கிற போது அரசாங்கத்தில் இருக்கிறவனுக்கு, நீ உங்களுக்கு எனக்கு கூட தெரியாம இருக்கலாம், அரசாங்கத்தில் இருக்கிறவன் அதை எப்படி உணவு உற்பத்தியை பெருக்குவதற்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்கணும். ஏற்கனவே குறைஞ்சிட்டு இருக்க போக பரந்தூர் என்பது ஒரு அதிசயமாக தமிழ்நாட்டில் பரவலா சில இடத்துல மட்டும்தான் ஏதோ ஒரு வகையில இயற்கையாக தண்ணீர் கிடைச்சு 3 போக சாவடி இருக்கிறது விரலுட்டு எண்ணிடலாம். அப்படி ஒரு இடம் பரந்தூர். ஏற்கனவே குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, இருக்கிறதே அதை மூடி விமானதளம் வைக்கிறான்னா அவன் முட்டாள்னு அர்த்தம். நான் வார்த்தையை சரியாதான் நான் பயன்படுத்த, தப்பாவே பயன்படுத்தல. ஏன்னா கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்கு தான் அதனுடைய வலி தெரியும். விமானம் இல்லாம வாழ்ந்துடலாம், சோறு இல்லாம வாழ முடியுமா? அந்த சோறு உருவாக்குவதற்கான வழியை புதிதா உருவாக்குறதா அரசாங்கத்துடைய கடமை. ஏற்கனவே இருக்கிறதே அழிக்கிறது அல்ல. அந்த வகையில் பரந்தூர் அல்ல, எந்த ஊராக இருந்தாலும் விவசாயத்தை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்துல விமான தளமோ எதுவோ வருவதை நான் ஏற்க மாட்டேன். ஓகே சார், அதை தொடர்ந்து கூட வந்துட்டு இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு திமுக வந்துட்டு கொஞ்சம் ஆக்ரோஷமா அரசியல் பண்ற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க இல்லையா? இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் இருக்கிறதா? ஒண்ணு இல்ல, அவங்களுடைய விரக்தி, வேதனை, புலம்பல், அதெல்லாம் சொல்றீங்க. ஆட்சி போகும் நம்பலமா, திடீர்னு எதிர்பார்க்காத போன உடனே அந்த படபடப்பு, அதுல பாவமா, எல்லாம் மனுஷன் தானே, எதிர்பார்க்காத ஒண்ணு நடந்த உடனே அதிர்ச்சி ஆயிடுவான்ல, அப்படி அதிர்ச்சியில் இருக்காங்க. கொஞ்ச நாளுக்கு ஒரு டைம் கொடுப்போம், அது ஒண்ணு இப்படித்தான் இருப்பாங்க. அதே மாதிரி சார், நம்ம திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்களை பத்தி சிஜேபியோட தலைவர் ஒரு முக்கியமான விஷயத்த வந்துட்டு சொல்லியிருக்காங்க, நம்ம அபிஜித் தீபக் அவர்கள். என்னன்னா வந்துட்டு தமிழ்நாடோட பெஸ்ட் சிஎம் அப்படின்னாலே வந்துட்டு அது ஸ்டாலின் அவர்கள் தான். தமிழகத்தோட பொருளாதார வளர்ச்சிக்கு இவங்களோட ஒரு பெரிய பங்கு இருக்கு அப்படின்ற மாதிரி பாராட்டுதலும் சொல்லியிருக்காங்க. சோ இதை நீங்க எப்படி? நான் என்ன சொல்ல, தமிழ்நாட்டுல எத்தனை மாவட்டம் இருக்குன்னா அந்த பையனுக்கு தெரியுமா? ஏமா உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் தப்பு தப்பா சிந்திக்கிறீங்க? நீண்ட காலம் அரசியல்ல இருக்கிறவே கணிக்க முடியாத சின்ன சின்ன பையங்களை வச்சு அவங்கள உங்களை மாதிரி ஆள்லாம் தூண்டி விட்டு ஊர்ல இருக்கலாம் கடப்பி ஏன் படுகிறது? வீரனை போற்றுங்கள் மீண்டும் ஒரு வீரன் தோன்றுவான், தியாகியை போற்றுங்கள் மீண்டும் ஒரு தியாகி தோன்றுவான். அரசியல்ல பக்குவப்பட்ட அரசியல்வாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுங்க, இன்னும் 4 பேர் பக்குவப்பட்டு வருவான். எவனோ ஒருத்தர் விபத்துல வந்தான், என்னமோ வந்தானா, அவன் எங்கேயோ இருந்து சொல்றான், அதெல்லாம் கேட்டுட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற முதல் மந்திரி பத்தி உங்களுக்கு தெரியுமா? அவனுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமில்ல? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். யாரோ ஒருத்தன் சொல்றான், அமெரிக்கா இருந்து ஒருத்தன் சொல்றான், இங்க இருக்க கிளின்டனோட திருச்சியில் இருக்க வேலுசாமி வந்து எங்க ஜனாதிபதி தான் நல்லா இருக்கணும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ்நாட்டு அரசியலை பத்தி நமக்கு தானமா தெரியும். யாரோ ஒரு பையன் டெல்லியில சொல்றானோ அதை போய் கேக்குறீங்க. கொஞ்சம் சிந்தனையை மாத்தி. இருந்தாலும் வந்துட்டு சிஜேபி தானே இப்போ வந்துட்டு இருக்கட்டுமா, சிஜேபி அது இன்னொன்னு, அது சிஜேபி எல்லாம் ஒரு கழுதையும் கிடையாது. நாங்க புலிகளோட போராடணும்னு நினைக்கிறோம், நீங்க வெறும் கரப்பாம்பூச்சி கூட போராடணும்னு. இருந்தாலும் அவங்களோட இது நிறைய போயிட்டு இருக்குல்ல, இப்ப இந்தியா முழுக்க அவங்க தானே ஃபேமஸா போயிட்டு இருக்காங்க. நீங்க உங்க கற்பனைக்கு நான் பதில் சொல்ல முடியுமாமா? அது அல்ல, யாரா வேணாலும் இருக்குது கரப்பாம்பூச்சி இருக்குன்னு. நாங்க புலி சிங்கத்தை பார்த்தவங்கலாம் இந்த கரப்பாம்பூச்சி எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அது தட்டி தூக்கி போட்டு போயிடும். ஓகே சார், இதை தொடர்ந்து வந்துட்டு சமீபத்துல கர்நாடகால வந்துட்டு ஒரு 3 தமிழர்கள் வந்துட்டு கொலை செய்யப்பட்டதா ஒரு வழக்கு வந்துட்டு இருக்கு. அதை வந்துட்டு சிபிஐ விசாரணை செய்யணும் அப்படின்னு எல்லாரும் கேட்ட நிலையில இப்ப சிபிசிஐடி வந்துட்டு விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? யார் விசாரணை செஞ்சாலும் அது விசாரணை நியாயமாக நடக்கிறதா. இதையே தமிழ்நாட்டில் இருந்த சில விஷயங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்ட போது
அன்றைக்கு இருந்த இப்ப உங்களுக்கு கேட்கறாங்கல்ல இந்த திமுக ஏன் வேணான்னு சுப்ரீம் கோர்ட் போனாங்க. தமிழ்நாட்டில் சில சம்பவங்கள் நடந்துச்சு. உங்களுக்கு லேட்டஸ்டா சொல்றேன். கரூர்ல ஒரு 41 பேர் செத்தாங்களா? அந்த வழக்கு வர்ற போது தாவேகா தரப்பே இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்கணும்னு சொன்னாங்க. அப்ப இவங்க என்ன சொன்னாங்க? சிபிஐ விசாரிக்க கூட நாங்களே விசாரிக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டு போனாங்க. அதான் அவங்க பிரச்சனை வரும்போது ஒண்ணு பேசுறது, அடுத்தவங்க பிரச்சனைனா வேறையா பேசுறது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா குழப்பம் வராது. ஓகே சார். இப்போ வந்துட்டு இப்போ நம்ம காங்கிரஸ் தாவேகா வந்துட்டு கூட்டணியில இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும். அதை தொடர்ந்து இப்போ வந்துட்டு திமுக கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபி பக்கமா சாயற மாதிரி வந்துட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? ரெண்டும் சேர்ந்துட்டா ரொம்ப நேரமா ராகு கேது சேர்ந்துட்டா தெளிவாயிரும்ல. சரிங்க. சேட்டை மூட்டை செவ்வாய்க்கிழமை எல்லா குப்பையும் ஒன்னா சேர்ந்துட்டா மொத்தமா வாரி போட்டுடலாம் வரமா. அப்ப கண்டிப்பா அவங்க வந்துட்டு கூட்டணி வச்சுப்பாங்க. கொஞ்சம் சொல்லி சேர சொல்லுங்கம்மா, அப்பதான் நல்லது. நல்லா இருக்குன்றீங்களா? என்டர்டைன்மெண்டா போகுன்னு சொல்றீங்களா? என்டர்டைன்மெண்ட்ல தப்பானதெல்லாம் மொத்தமா ஒதுக்கிடலாம்ல. அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் டைவர்ஷன் வேற மாதிரி போயிடும். அதனால ஒன்னா சேருங்க. ஒன்னா சேர்ந்தா மொத்தமா அடிச்சு தூக்கி போடலாம். ஓகே சார். இப்போ டீலிமிட்டேஷன் ப்ராசஸ் பத்தி இப்போ வந்துட்டு நிறைய போய்கிட்டே இருக்கு. அதுல காங்கிரஸும் வந்துட்டு வேண்டாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுகவினர் வந்துட்டு அந்த ஒரு நிலைப்பாடுல இல்லாம ஒரு மாதிரி மாற்றி சொல்ற மாதிரி ஒரு கருத்து இருக்கு இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? இப்பதாமா சரியான கேள்வி கேட்கிறேன். அவங்க எதுலையுமே சரியான நிலைப்பாடுல நேத்து ஒண்ணு பேசுறாங்க, இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு என்ன பேசுவாங்க தெரியாதுங்கிறதான். அதனால அவங்க பேசுறாங்க நம்பிக்கை ஏற்றாதமா உன்னை பத்தி தப்பா பேசுவாங்க. அவங்க எந்த கொள்கையிலையும் உறுதியா நின்னதே கிடையாது. ஊர் பூரா ஹிந்தி படிக்க விடாதுப்பாங்க. அவங்க வீட்டு பிள்ளைகள் எல்லாம் படிக்க வைப்பாங்க. அவங்க வைக்கிற ஸ்கூல்ல ஹிந்தி படிக்க சொல்லி கொடுப்பாங்க. இவங்க அப்பா அந்த காலத்துல கருணாநிதி என்ன உன் பேரன் சின்ன பையன் தான், மாறன் பையனை மந்திரியாகி நல்லா அவனுக்கு மரியாதை இருக்கு போல இருக்கேன்னு. அவனுக்கு இங்கிலீஷ் மட்டும் இல்ல ஹிந்தி நல்லா பேசுவான்ல, அதனாலதான் அவன் அங்க போய் ஜெயிக்க முடியுது. அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் படிச்சு போலாம், நீங்களும் நானும் படிக்கணும். இது மாதிரிதான் அவங்க கொள்கை எல்லாமே. அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கும், ஊருக்கு சொல்ற கொள்கை உண்மையா இருக்கும். ஓகே சார். நம்ம அரசியல் பத்தி பேசும்போது நடிகர் தனுஷ் அவர்களும் வந்துட்டு அரசியலுக்குள்ள வரப்போறதா ஒரு பேச்சு வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஏங்க ஏற்கனவே நான் 55 வருஷமா இருக்கேன், என்ன பத்தி கேட்க மாட்டியாமா? யாரோ வரப்போறான்னு கேட்டுட்டீங்க. நான் முதல்ல என்ன சொன்னேன்? ஒரு வீரனை போற்றுங்கள், மீண்டும் ஒரு வீரன் தோன்றும். யாராவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்கள் நல்ல ஆட்கள் இருப்பாங்கல்ல, ஐயோ அவங்க இவ்வளவு நாள் இருக்காங்களே வள்ளியே, அது வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு நல்ல சிந்தனை வரும். இந்த மாதிரி தப்பா நம்ம பேசினா இதை கேட்கிற 4 பேருக்கு நல்ல சிந்தனை வராது. நல்ல சிந்தனை உருவாக்க முயற்சி பண்ணுவோம். சார் மேபி அவர் அரசியலுக்கு வந்தா வரட்டுமே, நமக்கு என்னம்மா? அவர் வந்தா நமக்கு என்ன? ரஜினிகாந்த் பொண்ணுக்கு வேணா வருத்தமா இருக்கலாம், நமக்கு என்ன இருக்கு? சரி ஓகே சார். நீங்க சொல்லுங்க சார், நீங்க அடுத்து மூத்த ஒரு பொறுப்புக்கு எப்ப சார் போறீங்க? உங்களை போன்றவர்கள் ஆதரவு கொடுத்தா நாளைக்கே வந்துருவேன். கண்டிப்பா சார், ஆதரவு உங்களுக்கு தான். இப்ப ரீசெண்டா சட்டமன்றத்துல நடந்த ஒரு விஷயம், நம்ம காங்கிரஸோட உயர்கல்வித்துறை அமைச்சர் ஒருத்தர் விஸ்வநாதன் அவர்கள், அவர் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்ல வரும்போது 1க்கு 2-3 டைம் அதை வந்துட்டு சொன்னதாவும், அதை வந்துட்டு TN நேரு வந்துட்டு ஒரு மாதிரி விமர்சிச்சு பேசினதா ஒரு விஷயம் நடந்தது இல்ல சார்? பாத்தீங்கன்னா என்ன விமர்சிச்சாரு? இப்ப அவர் வந்துட்டு இந்த தமிழ் கலைஞர் மாதிரி நிறைய பேசினாங்க, தமிழ் கவிஞர் மாதிரி. சோ நீங்களே சொல்லிட்டீங்க கலைஞர் மாதிரி. கலைஞர்ல சார், அவர் தலைவர்லாம் ஒத்துக்கணும். ஓகே சார். அது வந்துட்டு 2-3 டைம், இப்போ நார்மலாவே தமிழ்ல வந்துட்டு நம்ம ஒரு கவிதை சொல்றதா இருந்தாலும் அது ஆணித்தனமா சொல்றதுக்கு ஒரு 2-3 டைம் ரிப்பீட் பண்ணுவோம். அதை வந்துட்டு KN நேரு அவர்கள் வந்துட்டு சட்டசபையில எப்படி வந்துட்டு சபாநாயகர் இதெல்லாம் அனுமதிக்கிறாரு, நீங்க வந்துட்டு கவிஞரா இருந்தாலும் அதை வந்துட்டு சட்டசபைக்குள்ள கொண்டு வரக்கூடாது அப்படின்ற மாதிரி விமர்சனம் ஒண்ணு வச்சிருக்காங்க இல்லையா? இப்பதாமா நேரு தெளிவா வந்திருக்கிறாரு. அவங்க தலைவன் கருணாநிதி இப்படிதான் 2 தடவை இல்ல 3 தடவை 4 தடவை சொல்லிட்டே இருந்தாரு. அந்த கோவத்தை இப்படி காட்டுறாரு. அதை இப்ப இங்க கொண்டு வர்றாரு. இவ்வளவு நாளா நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படி நேரா சொல்ல முடியாம இப்படி சொல்றாரு. வேற இதுல உங்களுக்கு வேற ஏதாவது வியூ பாயிண்ட் இருக்கா சார்? வேற ஒண்ணும் இல்லம்மா, கடந்த காலத்தில் தான் தவறு செஞ்சுட்டதுக்கு ஒத்துக்கிறாரு. அவர் இன்னொன்னு சொல்றாரு, காங்கிரஸ்காரன்லாம் தப்புன்றாரு. நான் அதை கூட கேட்டும்போது சொன்னேன், உண்மைதான் அவர் சொல்றது. காங்கிரஸ்காரன் எங்களை சொல்லல, அவங்க அக்கா பேரு காந்தி, இவர் பேரு நேரு, அவங்க தம்பி பேரு ராமஜெயம். இப்படி காந்தி நேரு ராமஜெயன்னு பேர் வச்ச அப்பா அம்மா இருக்காங்கல்ல, அவங்க எவ்வளவு பெரிய காங்கிரஸ்காரங்க இருப்பாங்க. அவங்க மேல இருக்க கோவத்தை அவர் காட்டுறாருன்னு. அது மாதிரிதான் 2 தடவை 3 தடவை சொன்னேன். இப்படி சொல்லி தாண்டா நாட்டை நாசமாக்கணும் எங்க தலைவன், நீங்க அதுல இருந்து மாறுன்றாரு. புரியுதாப்பா? ரைட். ஓகே சார். நம்ம இன்னைக்கு நிறைய பல்வேறு அரசியல் சட்டமன்றத்துல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி பேசணும். உங்க நேரத்திற்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.